கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய சத்திய வார்த்தையாக, தூரதேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். நீதிமொழிகள் 25:25. As cold waters to a thirsty soul, so is good news from a far country. Amen. Hallelujah. தாகத்துக்கு தண்ணீர், குளிர்ந்த தண்ணீர் என்று சொலமோன் எழுதுகிறார். தாகம் உண்மையானது. சரீரத்தில் தாகம் ஏற்படும். இந்த வெயிலில் நம்ம ரொம்ப தூரம் அலைந்து கையில் தண்ணீர் இல்லை என்றால் நம்ம தவித்து போய்விடுவோம் இல்லையா? அந்த தாகம் உண்மையானது. சரீரம் அந்த நேரத்தில் தண்ணீருக்கு தவிக்கிறது என்று சொல்லுவாங்க இல்லையா? இப்போ இங்கே பார்க்கும் பொழுது, என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாக இருக்கிறது என்று தாவீது எழுதுகிறார் என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 42:2 பார்க்குறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவன் மேலே தாகமாக இருக்கிறது என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போது ஏன் மனிதன் இப்படி ஒரு தாகத்தோட தெய்வத்தின் மேலே இப்படி ஒரு தாகம் என்று பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளோ ஒரு ஆசை தெய்வத்தின் மேலே, இவ்வளவு ஒரு பிரியம், விருப்பம், ஏன் உயிரையும் கூட அவர் மேலே வைத்திருக்கிறார்கள் என்று நம்ம யோசிக்கிறோம் இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. அந்த ஆத்துமா நெஃபெஷ் என்று எபிரேய மொழியிலே சொல்லப்படுகிறது. ஒரு முழு மனிதனை, உயிரை, உள்ளத்தை, எல்லாவற்றையும், அவனுடைய விருப்பத்தை, அவனுடைய ஆசை, உணர்வு எல்லாவற்றையும் குறிப்பதற்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அவனுடைய ஒரு மனிதனுடைய ஆத்துமா நெஃபெஷ் அது தாகமாக இருக்கிறது என்று இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது மனிதன் தேவ சாயலாகவே படைக்கப்பட்டான். அப்போது தேவ சாயல் நமக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் நம்ம அந்த சாயல் நமக்குள்ளே இருப்பதால் அந்த தேவனை தேடும் அந்த தாகமான அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கிறது. நீர் எங்களை உமக்கென்றே படைத்தீர், எங்கள் இருதயம் உம்மில் இளைப்பாறும் வரை அது அமைதியற்று இருக்கும் என்று செயின்ட் அகஸ்டின் ஃப்ரம் ஹிஸ் புக் கன்ஃபெஷன்ஸ் இதில் சொல்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போது நம்முடைய உடம்பில் உயிர் இருக்க வரைக்கும் அது அமைதி இல்லாமல் இருக்குமா? அப்போது என்ன அதற்குரிய அர்த்தம்? நீர் எங்களை உமக்கென்றே படைத்திருக்கிறீர். அதனால தான் இருதயம் அவரை தேடிக்கொண்டே இருக்கிறது, தாகமாக இருக்கிறது. தேவனே, அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. ஏற்கனவே தாவீது இருக்கும் இடம் வனாந்திரம். சங்கீதம் 63 அந்த வனாந்திரத்தில் எப்படிப்பட்ட இடமாக இருக்கிறதா? அது வறண்டு போய் வறட்சியாக இருக்குது. அது எப்படி இருக்குது? தண்ணீர் இல்லாத நிலமாக, வெடிப்புகளோட அந்த நிலம் இருக்கிறது. ஆனால் அந்த இடத்திலே தாவீதினுடைய ஆத்துமாவோ தேவன் மேலே தாகமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படி மான்கள் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாதோ, அப்படி நாமும் கூட கடவுளுடைய தொடர்பு இல்லாமல் நாம் வாழ முடியாது. நம்முடைய ஆன்மீகத்தில், நம்ம ஆத்மத்திலே நம்ம அந்த ஒரு இறுதி முடிவை, மரணத்தை சந்திக்க நேரிடும். ஹல்லேலூயா. அப்போது இந்த உலகத்திலே நாம் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். உலகத்தில் நம்ம ஏமாந்து நம்முடைய தாகத்தை இங்கே தீர்ப்பதற்கு யாருமே இல்லை. தாகத்தை நம்முடைய தாகத்தை தீர்க்க முடியாமல் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் இலவச கிருபையையும் உன்னத திருப்தியையும் கொடுக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் யோசேப்பின் கதையை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 45 26 பார்க்கும் பொழுது, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுடைய சகோதரர்கள் யாக்கோபிடம் அறிவித்தார்கள்.
யாக்கோபின் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. ஹி குடின்ட் பிலீவ் தட் ஹிஸ் சன் இஸ் அலைவ். அவன் அவர்களை நம்பவில்லை என்று பார்க்குறோம். ஸ்தோத்திரம். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது என்று பார்க்குறோம். ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஒரு 22 வருடங்களாக யாக்கோபு தாகமாக இருக்கிறார். தன் பிள்ளையை காண முடியவில்லை, தன் பிள்ளை இறந்து போனான் என்ற ஒரு நம்பி அவர் துக்கித்து கண்ணீரிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். ஸ்தோத்திரம். அதனால தான் அவர் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் சொன்னதை அவர் நம்பவில்லை என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ எத்தனையோ காரியங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கலாம் யாக்கோபுக்கு. ஆனாலும் அவருக்குள்ள இந்த தீர்க்க முடியாத ஒரு ஆழமான தாகம் உள்ளே இருந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போது நம்ம பணமோ, நம்ம புகழோ, நம்ம உறவுகளோ, இது எதுவுமே இந்த தாகத்தை தீர்க்க முடியாது. உங்களுக்கு அந்த தாகம் இருக்கா? ஸ்தோத்திரம். பிரைஸ்லாட். அந்த தாகத்தை நீங்கள் உணர்ந்து பார்த்துருக்கிறீங்களா? அப்போது அந்த தாகம் உங்களுக்குள்ள, அப்படின்னா தாகம் என்றாலே உள்ள வறட்சியாக இருக்கிறது. நம்ம ஆத்மா வறட்சியாக இருக்கிறது. அந்த வறட்சியான ஆத்மா தேவனை அறிந்து கொள்வதற்கும் இந்த நற்செய்தியை கேட்பதற்குமே தயாராக இருக்கிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போது ஆதியாகமம் 45 பார்க்கும் பொழுது யோசேப்பு இன்னும் உயிரோடே இருக்கிறார் என்று சொல்லிய பொழுது ஏற்கனவே 22 வருடங்களாக பார்க்காததுனால ஏற்கனவே ஏமாற்றப்பட்ட யாக்கோபு இந்த இடத்துல இந்த செய்தியை நம்ப முடியாத செய்தியாக அதை பார்க்கிறார். அவருடைய இருதயம் ஹிஸ் ஹார்ட் பிகேம் நம்ப் என்று இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இருதயம் மயக்கம் அடைந்தது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதாவது அவருக்குள்ள ஒரு அந்த உணர்வு எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போது பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று பெண்கள் சீஷர்களிடம் சொல்லும் பொழுது சீஷர்கள் அந்த பெண்களை நம்பவில்லை என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அதே போல தான் யோசேப்பு இந்த இடத்துல உயிரோடு இருக்கிறான் என்று சொல்வதை யாக்கோபு நம்பவில்லை. பிற்பாடு அங்கே பார்த்தீங்கன்னா 27வது வசனம் சொல்கிறது, அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருக்குள்ள இருந்த அந்த நஃபேஷ் அது உயிர்த்தது, மறுபடியும் உயிர் பெற்றது. அப்போ இவ்வளவு காலம் அவர் வாழ்ந்த போதிலும் அவர் ஒரு உயிரற்ற ஜடமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். தன்னை அழைத்து போகும்படி அவன் எகிப்து அரசின் முத்திரையிடப்பட்ட வண்டிகளை, அந்த வேகன்ஸ், அதை அனுப்பி இருக்கிறதை கண்ணால் பார்த்த பொழுது அவருடைய ஆவி மறுபடியுமாக உயிர்த்தது என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது தூர தேசம் எகிப்து, இந்த யாக்கோபு வாழும் கானான் தேசத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோமீட்டர்ஸ், நிறைய அதிக தூரத்திலே இருந்த ஒரு நாடாக இருந்தது. அங்கிருந்து எந்த செய்தியும் சீக்கிரத்தில் வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த வண்டிகள் தன்னுடைய வீட்டிற்கு முன்பாக நின்றது. ஒரு பெரிய நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு பெரிய ஆச்சரியமாக அந்த இடத்திலே யாக்கோபின் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த சீஷர்கள் முன்பாக தன் கை கால்களை எல்லாம் காண்பித்து அந்த மீன் துண்டை அவர் புசித்தார். அப்போ அது அப்பொழுதுதான் அந்த சீஷர்கள் அவர் உயிரோடு எழுந்தார் என்று நம்பினார்கள் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது தேவன்
நம்மை நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து இருக்கிறோம். இந்த நாளிலே அவர் நமக்காக கொடுத்த இரட்சகர், நமக்காக வீட்டை ஆயத்தப்படுத்துகிற ஒரு இரட்சகர் நமக்காக இருக்கிறார் என்ற அந்த சுவிசேஷத்தை நாம் நம்புகிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, அவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம், அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஹல்லேலூயா. அப்போது இந்த விசுவாசம் யோவான் 7:37. இப்போது இந்த விசுவாசத்தின் மூலமாக கடவுளின் தெய்வீகத்தன்மையை நமதாக்கி கொள்ள வேண்டும். அவருடைய தெய்வீகத்தன்மையை தனதாக்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாவத்தினால் நாம் தேவனை விட்டு பிரிந்து நம்ம வறட்சியில் இருக்கோம் இல்லையா? இந்த வறட்சியில் இருக்கனால நம்மிடமிருந்து எப்படி ஜீவ தண்ணீர் வெளியில் வரும்? அதுதான் அந்த ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வறட்சியை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றண்டைக்கு அழைக்கிறார். நாம் அவர் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது ஜீவ தண்ணீர் நம்மிலிருந்து புறப்படும், நம் உள்ளத்திலிருந்து புறப்படும் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போது நாம் நம்முடைய உயிர்ப்பு ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் மேலே வைக்கிற அந்த விசுவாசத்தினால் மறுபடியுமாக உயிர்ப்பை பெறுகிறது. வறட்சியிலிருந்து நாம் இந்த குளிர்ந்த தண்ணீரை பெறுகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு அனுப்பப்பட்டது. இயேசு தன்னையே நமக்கு கொடுத்தார். சிலுவை அன்பின் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கும் சகோதரனே, சகோதரியே, உங்களுக்குள்ளே இந்த தாகம் இருக்கிறதா? இந்த வறட்சி உங்களை விட்டு விலக வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வாருங்கள். என்னிடத்தில் தண்ணீரை குடிக்கிறவன் எவனும் மறுபடியும் தாகம் அடையான் என்று, நான் குடிக்கும் தண்ணீரை குடிக்கிறவன் என்றென்றைக்கும் தாகமடையான் என்று யோவான் 4:13 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணிடம் கூறிய இந்த வார்த்தையின்படியாக இந்த உலகத்திலே, இந்த வாழ்க்கையிலே எந்த வழிகள் இருந்தாலும் அதை எல்லாம் தாகத்தை அதிகரிக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவருடைய சமூகத்திலே, பிரசன்னத்திலே நாம் அவருடைய வார்த்தையின்படியாக நாம் நம்முடைய ஜீவ காலத்தை அவரிடம் கொடுத்து தாகத்தை நாம் தீர்த்து கொள்வோம். வறட்சியிலிருந்து வெளியில் வருவோம். தாகமாய் இருக்கிறவன் வரட்டும், விரும்புகிறவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ளட்டும். வெளிப்படுத்தினல் 22:17. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய ஆத்மாவின் தாகத்தை நிரந்தரமாக தீர்க்க முடியும். விசுவாசித்தால் நீ தேவனின் மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சத்திய வார்த்தையின்படியாக ஆண்டவரே, எங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்படத்தக்கதாக ஆவியானவரின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலே தெய்வீக தன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இரக்கம், தயவு, கிருபை, காருண்யத்தை காண்பீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றிகள். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு அன்பு சகோதரன் சகோதரி குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவியானவரின் உதவியோடு வேண்டுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you. God bless you.